பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. மறுபடியுமாய் இந்த காணொளியின் மூலமாய் உங்களை பார்க்கிறது மிகுந்த சந்தோஷமாக இருக்கிறது. 1 பேதுரு 2வது அதிகாரம் 6வது வசனம் இப்படியே சொல்லுகிறது, இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாய் இருக்கிற மூளைக்கல்லை சீயோனில் வைக்கிறேன், அதின்மேல் விசுவாசமாய் இருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லி இருக்கிறது. மத்திய 21வது அதிகாரம் 42வது வசனம் இப்படியே சொல்லுகிறது, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது. தேவ ஜனமே, வீடு கட்டுகிறவர்கள் தள்ளின கல் தலைக்கு மூளைக்கல் ஆயிற்று என்று வசனம் சொல்லுகிறது. சீயோனிலே ஒரு கல் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த மூளைக்கல்லை சீயோனிலே தேவன் வைத்திருக்கிறார். அந்த மூளைக்கல்லாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் ஒருபோதும் கெட்டு போவதில்லை என்று வசனம் சொல்லுகிறது. பாருங்க, 1 பேதுரு 2வது அதிகாரம் 7வது வசனத்திலும் கூட ஆண்டவர் சொல்லுகிறார், விசுவாசிக்கிற உங்களுக்கு அது விலையேற பெற்றது, கீழ்ப்படியாமல் இருக்கிறவர்களுக்கோ வீட்டை கட்டுகிறவர்களால் தள்ளப்பட்ட பிரதான மூளைக்கல்லாகிய அந்த கல் இடறுதற்கேதுவான கல்லும் விழுவதற்கேதுவான கண்மலையும் ஆயிற்று என்று வசனம் சொல்லுகிறது. ஆம் பிரியமானவர்களே, நீங்கள் விசுவாசிக்கும் போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய பலனாய் இருக்கிறார். நீங்கள் ராஜ்யத்தை சுதந்தரித்து கொள்ளக்கூடிய புத்திர சுவிகாரத்தின் ஆவியை அவர் மூலமாய் பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் அந்த கல்லுக்கு நீங்கள் கீழ்ப்படியாமல், இயேசு கிறிஸ்துவுக்கு நீங்கள் கீழ்ப்படியாம, அவருடைய வார்த்தைகளை விசுவாசியாம அவருக்கு எதிர்த்து நிற்கிற சில பேருக்கு அது எப்படி இருக்கும் தெரியுமா? ஸ்தோத்திரம், இந்த கல்லின் மேல் விழுகிறவன் நொறுங்கி போவான், இதில் எவன் மேல் விழுமோ அவனை நசுக்கி போடும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாருங்க, ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை அநேகர் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவருடைய சபைகளை உடைத்து ஆண்டவருடைய சபைகளை நொறுக்குகிற அநேகர் இருக்கிறார்கள். அந்த மூளைக்கல்லை விசுவாசிக்கிறவன் கெட்டு போகிறது இல்லை. ஆனா அந்த மூளைக்கல்லுக்கு விரோதமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் கிறிஸ்துவின் சபைக்கும் விரோதமாக எழும்புகிறவர்களுக்கு வசனம் சொல்லுகிறது, இந்த கல்லின் மேல் விழுகிறவன் நொறுங்கி போவான், இந்த கல் எவன் மேல் விழுமோ அவனை நசுக்கி போடும். ஓ, தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக, ஊழியக்காரர்களுக்கு விரோதமாக, சபைக்கு போகிற தேவ ஜனங்களுக்கு விரோதமாக எத்தனை அதிகமான கேடுகளை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்களோ அத்தனை காரியங்களிலும் நீங்கள் பதில் சொல்லியாக வேண்டி இருக்கிறது. இந்த கல் எவன் மேல் விழுமோ அவனை நசுக்கி போடும். அப்படியானா ஸ்தோத்திரம், இந்த கல்லின் மேல் விடுகிறவன் நொறுங்கி போவான். எப்படி பார்த்தாலும் விடுகிறவனுக்கு அது பாதிப்பாய் இருக்கிறது. தேவ ஜனமே, இன்றைக்கு நீங்களும் கூட என் வாழ்க்கையில எத்தனை பிரச்சனை இருக்கிறது, என் வாழ்க்கையில் இத்தனை கண்ணீர் இருக்கிறது, இத்தனை வியாதியின் பாடுகளுக்குள்ள நான் கடந்து போகிறேனே, ஆனால் ஆண்டவர் ஒருபோதும் எந்த காரியத்தையும் செய்கிறது இல்லை, எனக்கு விரோதமாய் நிற்கிற ஜனங்களுக்கு அவர் பதிலளிக்கிறது இல்லை என்று நீங்கள் ஒருவேளை யோசித்துக் கொண்டிருக்கலாம். இல்லவே இல்லை. உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற அந்த ஏராளமான கூட்டத்துக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த கல்லின் மேல் விழுகிறவன் நொறுங்கி போவான், இந்த எவன் மேல் விழுமோ அவனை நசுக்கி போடும் என்று சொல்லி, உங்க மேல யார் யாரெல்லாம் விழுறாங்களோ அவங்க நொறுங்கி போவாங்க, அதில் சந்தேகமே இல்லை. காரணம், கண்மலையின் மேல கட்டப்பட்டிருக்கிற அஸ்திபாரமுள்ள ஒரு வீடா நாம இருக்கிறோம். கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேல நாம கட்டப்பட்டிருக்கிறோம். சியோனிலே ஒரு மூளைக்கல் நமக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த மூளைக்கல்லாகிய இயேசு கிறிஸ்துவை நீங்களும் நானும் விசுவாசிக்கும் போது நாம் ஒருபோதும் கெட்டு போவதில்லை, விழுந்து விடுவது இல்லை. ஸ்தோத்திரம். வியாதி உங்களை தள்ளிவிட முடியாது, பலவீனம் உங்களை தள்ளிவிட முடியாது. தேவ ஜனமே, உங்களுடைய வியாதியில இருந்து அந்த மூளைக்கல்லை பார்த்து, அந்த சியோனிலே இருக்கிற திடமான அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து, ஆண்டவரே என் வியாதியை நீர் மாற்றுங்கப்பா நீங்க கேட்கும்போது அவர் உங்க வியாதியை எல்லாம் மாற்றுவார், உங்க பலவீனத்தை எல்லாம் மாற்றுவார், உங்க கண்ணீரை எல்லாம் துடைப்பார். அது மாத்திரமல்ல, உங்க மேல விழுகிறவன் நொறுங்கி போவான், அந்த கல் எவன் மேல் விழுமோ அவன் நசுங்கி போவான். நீங்கள் அதனாலே நான் சொல்லுகிறேன், ஏன் எனக்கு இந்த பிரச்சனை, ஆண்டவர் எனக்கு பதில் தர மாட்டார், அவர் பதில் தந்து விட்டார். விரோதமாய் வந்து கொண்டிருக்கிற அந்த ஜனத்துக்கு நடப்பது மிகவும் 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 மோசமான காரியம்தான். அதனால ஸ்தோத்திரம், ஒரு நாளும் ஆண்டவரிடத்தில் விசுவாசத்தை நீங்கள் உடைந்து போகாம முழு விசுவாசத்தை ஆண்டவர் மேல வையுங்க, கர்த்தர் உங்களை நடத்துவார். என்னோடு கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினால நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா, எங்க குடும்பத்துக்கு விரோதமாக, எங்க சபைக்கு விரோதமாக ஜனங்கள் ஏராளமாய் வந்து கொண்டிருக்கிறார்களே என்று எத்தனையோ நாட்கள் கலங்கி இருந்திருக்கிறோம். ஸ்தோத்திரம், எங்களுக்கு விரோதமாக எத்தனை பேர்கள் எழும்பி இருக்கிறார்கள் என்று
நாங்கள் அழுது புலம்பி இருக்கிறோம். ஆனால் சியோனிலே இருக்கிற எங்கள் மூளைக்கல்லாகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் விசுவாசித்துக் கொண்டிருக்கிறபடினாலே நாங்கள் கெட்டு போவதில்லை. நீர் எங்களை விட்டு விடுவதே இல்லப்பா. எங்க மேல விழுகிறவன் நொறுங்கி போவான், இந்த கல் எவன் மேல் விடுமோ அவன் நசுங்கி போவான் என்ற வசனம் சொல்லுகிறது. இந்த வாக்குத்தத்த வசனங்களை பிள்ளைகளுக்கு நீர் சுதந்திரமாக்கி தரும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தொடர்ந்து பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல தகப்பனே.